குஜராத் டைட்டன்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை உருட்டி எடுத்திருக்கின்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலிடத்தினை கைப்பற்றியிருக்கின்றது. கிட்டத்தட்ட அடுத்த சுற்றை தெரிவாகிவிட்டார்கள், அல்லது அடுத்த சுற்றுக்குள் கால் பதித்த முதலாவது அணி என்று சொல்லலாம். உத்தியோகபூர்வமாக 100% குஜராத் டைட்டன்ஸை குவாலிஃபைட் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் வாய்ப்புகள் இனி அவர்களுக்கு இல்லாமல் போகாது. குறைந்தபட்சம் 4வது அணியாகவாது அடுத்த சுற்றுக்கு தெரிவாகுவார்கள். இதன் அடிப்படையிலேயே குஜராத் டைட்டன்ஸ் அணி அடுத்த சுற்று வாய்ப்பினை பெற்றிருக்கின்றது என்பதை சொல்லலாம். இனி சகல போட்டிகளில் தோல்வினை சந்தித்தாலும் இவர்களுடைய புள்ளிகள் 16. எனவே அதன் அடிப்படையில் இவர்கள் அடுத்த சுற்று வாய்ப்பினை பெற்றிருக்கின்றார்கள். 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ஓட்டங்கள் குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலில் துடுப்படுத்தாடிய வேளை. இந்த ஐபிஎல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விதமும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அடித்தாடி துடுப்படுத்தாடுகின்ற விதத்தையும் பார்த்தால் இதை பெறுவதொன்றும் பெரிய கஷ்டமான கடினமான விஷயமே இல்லை. ஆனால் 86 ஓட்டங்களுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி உருண்டது. அதிரடியான துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்ற அணி. இதில் விசேஷம் சிறப்பு என்னன்னு சொன்னால், பொதுவாக இந்தியாவின் ஆடுகளங்கள் இந்த போட்டிகளில் எல்லாம் சுழல் பந்து வீச்சாளர்கள் தான் உருட்டி எடுப்பார்கள். ஆனால் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு முன்னதாகவே வேகப்பந்து வீச்சாளர்கள் 4 எதிரணியை உருட்டி எடுத்தார்கள் என்றுதான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது குஜராத் டைட்டன்ஸ் அணி சார்பாக. துடுப்பாட்டத்தில் சாய் சுதர்ஷன் நல்ல ஆரம்பம், நிதானமாக 44 பந்துகளில் 61 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 5 பவுண்டரிகள், 2 சிக்ஸர்கள். சுப்மன் கில் 5 ஓட்டங்கள், ஜோஸ் பட்லர் 7 ஓட்டங்கள், நிஷாந்த் சிந்து 22 ஓட்டங்கள், வாஷிங்டன் சுந்தர் 33 பந்துகளில் 50 ஓட்டங்கள். எனவே 2 தமிழ் வீரர்கள் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்வது சரியான பொருத்தமான விஷயம் தானே. எனவே சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர் ஆகிய சென்னை பையன்கள், தமிழ் பையன்கள் வெற்றியினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக. பந்துவீச்சில் பிரஃபல் ஹிங்கே 3 ஓவர் 17 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள், ஷகீப் ஹுசைன் 4 ஓவர் 37 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள், பெர்கமிஸ் 4 ஓவர் 20 ஓட்டங்கள் 1 விக்கெட். எஷான் மாலிங்க எக்கனமியாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார், நல்ல முறையில் ஐபிஎல்லில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று பாராட்டு மழை பொழிய அப்படியே அவருடைய பக்கம் மற்ற பக்கமாக திரும்பி போய்விட்டது, கண்ணூர் பட்டு விட்டது என்பதை இதைத்தான் சொல்லலாம் போல. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி துடுப்பாட்டத்தில் ஆரம்பம் முதலே சொதப்பியது. டிராவிஸ் ஹெட் ஓட்டமதே பிரதலை மயில் ஆட்டம் இழந்தார். அபிஷேக் சர்மா 6 ஓட்டங்கள், இஷன் கிஷன் 11 ஓட்டங்கள். இவர்கள் அடித்தால் தானே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற முடியும். ஹென்ரிச் கிளாசன் 14 ஓட்டங்கள், ஷாலில் அரோரா 16 ஓட்டங்கள், ஏனையவர்களில் பேட் கமின்ஸ் 19 ஓட்டங்கள். அவர்கள் அணித்தலைவராக கூடுதலான ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார்கள். பந்துவீச்சில் முகமது சிராஜ் 3 ஓவர் 1 ஓட்டம், 8 ஓவர் 11 ஓட்டங்கள் 1 விக்கெட். கேகிசோ ரபாடா 4 ஓவர் 28 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். ஜேசன் ஹோல்டர் 4 ஓவர் 20 ஓட்டங்கள் 3 விக்கெட்டுகள். பிரஷித் கிருஷ்ணா 3 ஓவர் 23 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். 9 விக்கெட்டுகளை காலி செய்து விட்டார்கள் 4 வேக பந்து வீச்சாளர்கள். 4 வேக பந்து வீச்சாளர்கள் ஐபிஎல்லில் ஒரு அணி சார்பாக விளையாடுவது என்பதே அபூர்வம். ரஷீத் கான் இறுதி ஓவரை வீச அழைக்கப்பட்டார், 1 விக்கெட்டை கைப்பற்றினார். கதை முடிந்தது. கதம் வெற்றி பெற்றது குஜராத் டைட்டன்ஸ் அணி. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி திடீரென்று சொதப்புகின்ற ஒரு அணியாக மாறி போயிருக்கின்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணி இப்பொழுது விளையாடுகின்ற விதமும் அவர்கள் செயல்படுகின்ற விதமும் கிண்ணத்தினை கைப்பற்றுவார்கள் போல்தான் தென்படுகின்றது. 12 போட்டிகளில் 16 புள்ளிகள், 5 வெற்றிகளை தொடர்ச்சியாக இப்பொழுது அவர்கள் தங்களுக்காக பெற்றிருக்கின்றார்கள் என்பது சிறப்பு. ஆர்சிபி 11 போட்டிகளில் 14 புள்ளிகள், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 12 போட்டிகளில் 14 புள்ளிகள், பஞ்சாப் கிங்ஸ் 11 போட்டிகளில் 13 புள்ளிகள். இதுதான் இப்பொழுது நிலவரமாக காணப்படுகின்றது. இந்த நிலையில் நாளைய தினம் நடைபெறப் போகின்ற போட்டி என்பது மிக முக்கியமான போட்டியாக அமையப் போகின்றது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறப் போகின்றது. இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெற்றி பெற்றால் அவர்கள் 16 புள்ளிகளை பெற்றுக் கொள்வார்கள். மீண்டும் முதலிடத்தினை கைப்பற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் அவர்களுக்கு கிடைக்கும். ஓட்ட நிகர சராசரி வேகம் இப்பொழுது கூடுதலாகத்தான் அவர்களுக்கு காணப்படுகின்றது. நிச்சயமான முதலாவது இடம் கிடைக்கும். தோல்வியினை சந்திக்காவிட்டால், தோல்வியினை சந்தித்தால் அது 2வது இடம் தொடரும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 4 வெற்றிகளை தொடர்ச்சியாக பெற்றிருக்கின்றது. 11 புள்ளிகளை பெற்றுக்கொண்டு 7வது இடத்துக்கு முன்னோக்கி நகர்வார்கள். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 11வது போட்டியில் விளையாடப் போகின்றது. தோல்வியினை சந்தித்தால் 9 புள்ளிகளோடு காணப்படுவார்கள். மீதமுள்ள 3 போட்டிகளையும் வெற்றி பெற்றால் 15 புள்ளிகளை பெற்றுக் கொள்வார்கள். எனவே அவர்களுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்தும் இருக்கலாம். எனவே விறுவிறுப்பான ஒரு கட்டத்தில் தான் இப்பொழுது ஐபிஎல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆர்சிபியா கொல்கத்தா நைட் ரைடர்ஸா பொறுத்திருந்து பார்க்கலாம்.